இதில் வந்து இனிஷியல் கேவிட்டி டெப்த் வந்து 1.5 to 2 mm into the dentin. அது வந்து into the dentinல வந்து இனிஷியல் டெப்த் வந்து 1.5 to 2 mm இருக்கணும். வித் வந்து 1/4 ஆஃப் இன்டர்கஸ்பல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். மார்ஜினல் ரிட்ஜ் வந்து மினிமம் 1.6 mm thickness should be preserved for strengthக்காண்டி இருக்கணும். மோலாருக்கு வந்து 2 mm thicknessல இருக்கணும். Definition of cavity: mechanical alteration of defective, injured, deceased tooth that are restorative, re-establish the normal form function including aesthetic correlation where indicated. Steps in cavity preparation. என்னென்ன ஸ்டெப்ஸ்? இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்னு இருக்குது. இனிஷியல் டெப்த் அண்ட் அவுட்லைன் ஃபார்ம். அதுக்கப்புறம் ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம், ப்ரைமரி ரிட்டென்ஷன் ஃபார்ம், ப்ரைமரி ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபார்ம், ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் restorative material soft dentin and pulp protection. Secondary resistance and retention form, external wall finishing. அதுக்கப்புறம் finishing. Final procedure, debridgement and inspection. இப்போ வந்து அது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மோட டெஃபினிஷன் பார்க்கலாமா? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மோட டெஃபினிஷன் என்னென்னா, primary resistance form is shape and placement of the preparation wall that enable remaining tooth structure as well as anticipated restoration where withstand the masticatory force primarily oriented to parallel to the long axis. அதாவது ஒரு ஷேப்பு, ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது இதுக்கு ஒரு ஷேப், ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணுமா, அந்த பாக்ஸ் ஷேப், அதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வால், அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வால் வந்து கொடுத்துருக்கணும். தட் எனேபிள் த ரிமைனிங் த டூத் ஸ்ட்ரக்சர். அதை வந்து ரிமைனிங் டூத் ஸ்ட்ரக்சர் வந்து எனேபிள் பண்ணுது. எனேபிள் த ரிமைனிங் மிச்சம் இருக்கிற டீத் ஸ்ட்ரக்சரை வந்து எனேபிள் பண்ணி as well as anticipated restoration to withstand the masticatory force primarily oriented parallel to the long axis of the teeth. Shape and placement of the preparation wall that enable the remaining teeth structure as well as anticipated restoration to withstand the masticatory force and primarily oriented parallel to the long axis. இந்த ஒரு பாயிண்ட் மறந்துடக்கூடாது. ரிட்டென்ஷன் ஃபார்ம்னா வந்து அதாவது ஷேப் தட் ப்ரிவெண்ட் த ஃப்ராக்சர் ஆஃப் த டீத் ரெஸ்டோரேஷன் இருக்கா. இதேமாதிரி ரிட்டென்ஷன் வந்து ஷேப் தட் ப்ரிவெண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரெஸ்டோரேஷன், அது ஃப்ராக்சர் ஆகாமல் தடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மு. ரிட்டென்ஷன் ஃபார்ம் வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த இடத்துலேருந்து வெளியில் வேறு எங்கேயும் போகாமல் இருக்குது தான் வந்து ரிட்டென்ஷன் ஃபார்மோட டெஃபினிஷன். அதான் the shape and placement of the preparation wall that enable the remaining teeth structure to withstand the as well as anticipated restoration to withstand the masticatory force primarily oriented parallel to the long axis. Next வந்து retention form. Primary retention form வந்து எப்படின்னா, it is a shape or form of the preparation that prevent the displacement or removal of the restoration by tipping and lifting forces. Features. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மோட ஃபீச்சர்ஸ் வந்து a box shaped preparation, flat pulpal gingival floor flat pulpal gingival floor, adequate thickness வந்து இருக்குது. adequate thickness of the மெட்டீரியலில் வந்து ஒரு adequate thickness வந்து கொடுத்துருக்குறாங்க. adequate thickness of the material. அதுக்கப்புறம் it resists the extension of the external wall of the strong marginal area to sufficient dentin supports. Inclusion work of teeth structure to avoid the fracture during masticatory.
வீக்கெண்டு டூத் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், மாஸ்டிகேட்டரி ஃபோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ரவுண்டட் இன்டர்னல் லைன் ஆங்கிள், கஸ்பல் கேப்பிங் வென் இன்டைரக்ட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டட், ரிடக்ஷன் ஆஃப் கஸ்பல் கேப்பிங் வென் இண்டிகேட்டட். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் படிச்சாச்சா. அதில் வந்து ஃப்ளாட் பல்பல் ஃப்ளோர், ரவுண்டட் இன்டர்னல் லைன் ஆங்கிள், கன்வர்ஜென்ட் வாலாக இருக்கும், மினிமல் அண்டர்லையிங் எனாமல் அதெல்லாம் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து அக்ளூஷலி கன்வர்ஜென்ட், அக்ளூஷல் டவுட்டெயில் வந்து போட்டுக்கணும். இதோட ஃபீச்சர்ஸில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அமால்கம் ரெஸ்டோரேஷனில் வந்து அக்ளூஷலி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து ரிவர்ஸ் கர்வ், a curve of the outline from the form that provide the KO surface angle and conserve the marginal ridge வந்து கன்சர்வ் பண்ணி ஒரு 90 டிகிரி KO சர்ஃபேஸ் ஆங்கிளில் நம்ம வந்து ஒரு கர்வேச்சர் ஆஃப் அவுட்லைன் வந்து கொடுக்குறோம் மார்ஜினல் ரிட்ஜில். இது வந்து கிளாஸ் 2 ப்ரிப்பரேஷனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார்முலா வந்து 3 நம்பர் ஃபார்முலான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளேட் வெட்ஜு, பிளேட் லென்த்து, பிளேட் ஆங்கிள் இருக்குது. 4 நம்பர் ஃபார்முலா வந்து பிளேட் வித்து, அதுக்கப்புறம் கட் எட்ஜ் ஆங்கிள், பிளேட் லென்த், பிளேட் ஆங்கிள், பிளேட் லென்த், பிளேட் வித், கட் எட்ஜ் ஆங்கிள் இருக்குது. நேம் ஆஃப் த ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் எக்ஸ்கவேட்டார், சிசல், ஹேட்செட் இதெல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது, டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து மவுத் மிரர், ஸ்க்வீசர், வில்லியம்ஸ் ப்ரோப், இது வந்து வில்லியம்ஸ் ப்ரோப் அதெல்லாமே வந்து என்னது டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்விங் இன்ஸ்ட்ருமெண்ட், கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபில்லிங் பர்னிஷிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல ஃபில்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துடலாம். முதல்ல டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தாச்சு. ஃபில்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒன்று இருக்குது, parallelogram கண்டென்சர், சிலிண்ட்ரிக்கல் கண்டென்சர், parallelogram கண்டென்சர், பால் பர்னிஷர்னு இருக்குது. முடிஞ்சதா? என்னது அதெல்லாம் முதல்ல பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட், parallelogram கண்டென்சர், சிலிண்ட்ரிக்கல் கண்டென்சர், பால் பர்னிஷர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கார்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னது வாட்ஸ் கார்வர், ஹோலன்பார்க் கார்வர், டைமண்ட் கார்வர்னு இருக்குது. வாட் கார்வர், ஹோலன்பார்க் கார்வர், டைமண்ட் கார்வர். கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பூன் எக்ஸ்கவேட்டர், எனாமல் சிசில், ஹவு ஸ்கேலர், ஜிஎம்டி ஜிஞ்சேவல் மார்ஜினல் ட்ரிம்மர். டிஸ்டல்னால் மேலே வந்து இதாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், கீழே வந்து இதாக இருக்கும். கீழே வந்து பிளெண்டாக குட்டியாக இருக்கும். மேலே டிஸ்டலில் வந்து மேலே பிளெண்டாக குட்டியாக இருக்கும், கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போது எக்ஸ்கவேட்டர்லாம் முடிஞ்சுதா? எக்ஸ்கவேட்டர் எதுக்கு வருது? எக்ஸ்கவேட்டரும் எதில் வரும்? ஸ்பூன் எக்ஸ்கவேட்டர் வந்துட்டு கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு எக்ஸ்கவேட்டர். சிசிலு, ஹேட்செட், எனாமல் ஹேட்செட் எதில் வரும்? இதுலேயும் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஜிஞ்சேவல் மார்ஜினல் ட்ரிம்மர், ஹோவ் ஸ்கேலர் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே வந்து ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது. செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன் ஃபார்ம். செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன் ஃபார்மில் secondary resistance and retention form. Secondary resistance வந்து mechanical preparation features. Type mechanical preparation features. Mechanical preparation features treatment of the preparation.
அதாவது முதல்ல மெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் வந்து மெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனில் வந்து எச்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமிங் அட்ஹெசிவ் மெட்டீரியல். ப்ரைமரி அட்ஹெசிவ் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது போல். ப்ரைமரி அட்ஹெசிவ் மெட்டீரியல் தனியாக இருக்குது. ஒரு எச்சிங்னா எப்படி சொல்லலாம், ஒரு லிக்விட் இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட் 37% ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது. அந்த பாஸ்போரிக் ஆசிடை வந்து கொஞ்சமாக போட்டால் கூட இது வந்து எச்சிங் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனுக்கு கூட்டுவாங்க. ப்ரைமர்லி அட்ஹெசிவ் டு த மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கப்புறம் அட்ஹெசிவ் மெட்டீரியல் அந்த ரிஸ்டோரேஷன் வந்து நல்லா அட்ஹெசிவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். டு ரெசிஸ்ட் த retention groove and grooves and carb. அதுக்கப்புறம் retention grooves and carves இருக்குது. preparation extension skrit beveled enamel margin pin slot step amalgam pin. groove locks slot எக்ஸ்ட்ரா ரிட்டென்ஷனுக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரிட்டென்ஷன் க்ரூ கொடுக்குறாங்க, க்ரோ கொடுத்துறாங்க, ஸ்கிரிட் எக்ஸ்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்டென்ஷன் பெவல்டு எனாமல் மார்ஜின் பெவல்டு கொடுக்கலாம். பின்ஸ் ஸ்லாட் ஸ்டெப் அமால்கம் பின்னு இருக்குது. அமால்கம் பின்னு இருக்கா. அதுக்கப்புறம் எனாமல் வால் எச்சிங் டென்டின் ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் வந்து எச்சிங் எல்லாம் கொடுத்துருக்குமா. எனாமல் வால் வந்து எச்சிங் எதுக்காண்டி எனாமல் வால் எச்சிங்னா கொஞ்சமாக நல்லா க்ரிப்பாக வந்து இந்த மெட்டீரியல் பிடிக்கிறதுக்காண்டி வந்து இது எனாமல் எச்சிங் கொடுக்குறாங்க. டென்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் கொடுக்குறாங்க. டு எச் ப்ரைமர் அண்ட் அட்ஹெஷனில் இருக்குது. அதான் க்ரோவ்னா வந்து குட்டியாக ஒரு மாதிரி ப்ரோப் மாதிரி இருக்கும், அது கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு க்ரூவ்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் முடிச்சாச்சா. அதுக்கப்புறம் ஐடியல் திக்னஸ் ஆஃப் த டென்டின், ரிமைனிங் திக்னஸ் ஆஃப் த டென்டின் வந்து கிரேட்டர் தென் 2 mm to 2 mmக்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா பல்ப்பை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம். 1 mm இருந்துச்சுன்னா 90% வந்து 1 mm வந்து ரெடியூஸ் 90% ஆஃப் த இரிட்டண்ட்டாக இருக்கும். 0.5 mm ரெடியூஸ் 75% ஆஃப் த இரிட்டண்ட். 0.5 mm இருந்துச்சுன்னா, அதாவது பல்பல் வால் ஃப்ளோர் இருக்கா அதுலேருந்து பார்க்கணும். அப்போ வந்து 90 ரெடியூஸ் த இரிட்டண்ட் வந்து 75% இரிட்டண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இதில் 90% இரிட்டண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இரிட்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் 1 mm இருந்துச்சுன்னா. இப்போது அதுக்கப்புறம் why we apply base வந்து எதுக்காண்டி போடுறோம்? டு ப்ரொடெக்ட் த பல்ப் ஃப்ரம் த தெர்மல், கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் த்ரோமா. இப்போ பல்ப் ப்ரொடெக்ஷன் பற்றி பார்க்கலாமா. எதுக்குன்னா இட் காசஸ் டு ஹீட் ஜெனரேட்டட் பை த ரொட்டேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஹீட் ஜெனரேட் ஆகுது. தெர்மல் சேஞ்சஸ் டு கண்டக்டிங் த்ரூ த restorative material. The force is transmitted through the material to the dentin. Galvanic shock ingress to noxious product bacteria that micro leakage. பாக்டீரியா வந்து மைக்ரோ லீக்கேஜ் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் லைனர் it is used to medicate the pulp when spreaded to the pulpal inflammation hence occur. They drive a pulpal effect is include the sedation and stimulation. Later the result in the reparative dentin formation. Liner is also provide a barrier to protect the dentin from the noxious agent where the restorative material of our oral fluid.
Initial electrical insulation. The liner is a relatively thin film. It is material that is used to cover the deep dentin and over the limit of dentinal tubules. Fluid follow to create the protective of the thermal physical barrier. Base இதற்கு மெக்கானிக்கலாக இருக்குது. எதுக்கெல்லாம் டு நெகோஷியஸ் ப்ராடக்ட் பாக்டீரியா லீக்கேஜ் வரக்கூடாதுன்னு, கேல்வானிக் ஷாக் வரக்கூடாதுன்னு, அதுக்கப்புறம் டெர்மினேட்டட் த்ரூ த மெட்டீரியல் ஆஃப் த டென்டின் அதுக்கப்புறம் டென்டினுக்கு இதுக்கு ஒரு டெர்மினேஷன் கொடுக்கறதுக்காண்டியும், நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டு தெர்மல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காண்டி பேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒய் வி அப்ளை பேஸ் வேர் நாட், எதில் வந்து அப்ளை பண்ணணும் பேஸு, எதில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளைடு டீப் ஏரியா நியர் த பல்ப்புக்கு பக்கத்தில் வந்து அப்ளை பண்ணலாம், பட் நாட் அப்ளைடு இன் வால்ஸ். பிகாஸ் எதுக்காண்டி வாலில் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா அதில் எனாமல் இருக்குது, உள்ள ரியாக்ஷன் நடக்கும், அப்படிலாம் இல்லை, சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. நாட் அப்ளை அந்த வால்ஸ் அண்டு கேஓ சர்ஃபேஸ் மார்ஜினில் வந்து இது பண்ணக்கூடாது. ஒய் நாட் அப்ளை பேஸ் இன் ஜிஞ்சேவல் ஷீட். ஜிஞ்சேவல் ஷீட்டில் வந்து எதுக்காண்டி அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, டு இன்டர்ஃபேர் வித் த மார்ஜின் சீல் இஸ் இன்க்ரீஸிங் இந்த மைக்ரோ லீக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மார்ஜினல் சீலில். இப்போ வந்து லைன் ஆங்கிள் அண்ட் பாயிண்ட் ஆங்கிள், ஜங்ஷன் ஆஃப் டூ வால்னால் வந்து லைன் ஆங்கிள், பாயிண்ட் ஆங்கிள்னால் வந்து ஜங்ஷன் ஆஃப் 3 வாலாக இருந்துச்சுன்னா. ஜிவி பிளாக் கிளாஸிஃபிகேஷன். All pits and fissure are covered. அதுக்கப்புறம் occlusal surface of premolar and molar, occlusal 2/3 of facial and lingual surface of molar, lingual surface of maxillary incisor. Class 2 preparation is involving for the proximal surface of posterior tooth. அதுக்கு class 3 preparation is involving for the proximal surface of anterior tooth that are not include the incisal angle edge. Preparation is involving 4ல வந்து preparation is involving for the proximal surface of anterior tooth that include the incisal edge. Class 5 preparation gingival third of facial or lingual surface of all tooth. Facial and lingual surface of all tooth. Class 6 வந்து preparation of initial edge of anterior tooth and occlusal cusp tip of posterior tooth. Uses of gingival marginal trimmer. Gingival marginal trimmer ஓட uses வந்து to bevel the gingival margin வந்து bevel பண்ணணும், gingival margin bevel பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் to refine the cavity wall வந்து நல்லா ரிஃபைனாக காட்டுறதுக்காண்டியும், to remove the unsupported enamel. இதுதான் பெவில் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அன்சப்போர்ட்டட் எனாமலை வந்து இது பிரேக் பண்ணுறதுக்காக பெவில் யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட் இஸ் யூஸ்டு டு த கிவன் பேஸ், அதாவது சிமெண்ட் யூஸ்டு இன் கிவன் பேஸ். ஜிங்க் பாஸ்பேட், ஜிங்க் பாலிகார்பாக்சிலேட், ஜிங்க் கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சிமெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு, GIC பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது லைனராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம்னா ஜிங்க் பாஸ்பேட், ஜிங்க் பாலிகார்பாக்சிலேட், கிளாஸ் ஐனோமர், அதுக்கப்புறம் வந்து ரெசின் மாடிஃபைட் கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட் வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைனருக்கு வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. கால்சியம் ஹைட்ராக்சைடு இட் ஸ்டிமுலேட் த ரிப்பரேட்டிவ் டென்டின் டு ஃபார்மேஷன் இனிஷியல் த வெரி டீப் எக்ஸ்கவேஷன் நோன் அ பல்பல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து காம்போசிஷனில் வந்து ஜிங்க் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு 90%, மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் 10%, பாஸ்போரிக் ஆசிட் 40 to 60%, 50 to 60% இருக்குது பாஸ்போரிக் ஆசிட். அதுக்கப்புறம் வேறு என்ன பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது, அது வந்து ஒரு எசென்ஷியலாக இருக்குது. அலுமினியம் அண்ட் ஜிங்க் வந்து 10%, வாட்டர் வந்து 33% எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காம்போசிஷன் ஆஃப் ஜிங்க். செட்டிங் ரியாக்ஷன் என்னென்னா ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ஷன். ஆசிட் அண்ட் பேசிக் ரியாக்ஷனில் வந்து
ஆட் செட்டிங் ரியாக்ஷன் நடக்குது. இதில் வந்து என்னென்னா ஜிங்க், அலுமினோ, பாஸ்பேட்டேஸ், பாஸ்போரிக் ஆசிட் அதுதான் வந்துருக்கு. இப்போ வந்து செட்டிங் டைம் இஸ் அப்ராக்சிமேட்லி செட்டிங் டைம் ஒர்க்கிங் டைம்னு இருக்கா. இதில் ஒர்க்கிங் டைம் வந்து என்ன சொன்னாங்க, ஒர்க்கிங் டைம் வந்து 1.5 to 2 mm இருக்கணும். செட்டிங் டைம் வந்து 2.5 to 8 மினிட்ஸில் இருக்கணும். இனிஷியல் திக்னஸ் வந்து என்னென்னா 0.5 to 1 mm வந்து இருக்கணும். 0.5 to 1 mm இருக்கணும். இனிஷியல் திக்னஸ் ஆஃப் த ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் த அமால்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியல் திக்னஸ் ஆஃப் த ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் த அமால்கம் இனிஷியல் திக்னஸ் ஆஃப் த ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் த அமால்கத்தோட ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் வந்து மினிமம் வந்து 1.5 mm இருக்கணும். பிகாஸ் ஃபார் த ஸ்ட்ரென்தனிங் காண்டி. அதுக்கப்புறம் வந்து லைனர் வந்து ஒரு திக் கோட்டட் டு த பல்பல் சர்ஃபேஸ், அதாவது ப்ரொடெக்ட் த பல்ப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஜிஐசி, ஜிங்க் ஆக்சைடு யூஜினால், ஃப்ளோவபிள் காம்போசிட்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு தின் கோட்டட் டு ப்ரொடெக்ட் த பல்ப், ஒரு திக் மெட்டீரியல் டு ப்ரொவைட் த தெர்மல் ப்ரொடெக்ஷன். தெர்மல் ப்ரொடெக்ஷன் வந்து பேஸ் கொடுக்குது. இது வந்து ஒரு தின் கோட்டடாக இருக்குது. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் லைனரோட டைப் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைனர்னால் கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு யூஜினால், கிளாஸ் ஐனாம். வார்னிஷ் வந்து ஒரு சொல்யூஷன் ஆஃப் த ரெசின் தான். இது வந்து வாலடைல் சால்வெண்ட்டாக இருக்கும். தட் சீல் த டென்டினல் டியூபில் வந்து சீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அமால்கம் ரெஸ்டோரேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட் பார்க்கலாமா.